ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் மொபைல் ஃபோனில் டெலீட் ஆன ஃபோட்டோவை எப்படி எந்த ஒரு ஆப்பும் யூஸ் பண்ணாமல் அதை ரெக்கவர் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு உங்கள் மொபைல் ஃபோனில் ஃபைல் மேனேஜரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைல் மேனேஜரில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஆண்ட்ராய்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வியூ இன் ஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ரெண்டாவது ஆப்ஷனாக ஆண்ட்ராய்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்படியே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா com.miui.gallery அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபைல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைல்ஸில் அது கீழே நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் கேலரி டிஸ்க்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனாக ஃபுல் சைஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஃபுல் சைஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபுல் சைஸ் கிளிக் பண்ண பிறகு உங்கள் மொபைலில் டெலிட் பண்ண ஃபோட்டோ எல்லாமே இதில் கீழே இருக்கும். அதில் உங்களுக்கு என்ன ஃபோட்டோ ரெக்கவர் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோவை டச் பண்ணிக்கோங்க, ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆனால் அது ஓப்பன் ஆகாது, அன்சப்போர்ட்டட் ஃபைல் டைப்னு வரும். கீழே காட்டிகிட்டு இருக்குன்னு பாருங்கள், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அந்த ஃபைலை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு உங்கள் ரைட் சைட் டாப்பில் 3 டாட் லைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ரீநேம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த டாட்டுக்கு அப்புறம் ஜேபிஜி அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்த பிறகு அந்த ஃபைலை திரும்பியும் டச் பண்ணுங்கள். உங்களுக்கு டெலிட் பண்ண ஃபோட்டோ ஓப்பன் ஆயிரும். இந்த ஃபோட்டோவை நீங்கள் இனிமேல் கேலரியில் திரும்பி சேவ் பண்ணிக்கலாம். கீழே ஷேர்னு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் ஷேர் கூட பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டெலிட் பண்ண ஃபோட்டோவை நம்ம ரெக்கவர் பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். GS Info தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.